Hi, welcome to Click and Learn. இந்த வீடியோல எக்ஸல்ல உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனான ஃபில்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபில்டர்ஸ் எப்படி ஈஸியா யூஸ் பண்ணலாம், இன்னும் அதுல அட்வான்ஸ்டா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஒரு சாம்பிள் டேட்டா வச்சிருக்கேன். இதில் தான் நான் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபில் இங்கே ஃபில்டர் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். ஷார்ட்கட் வந்து Ctrl+Shift+L யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா Alt+A+T அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர்ஸ் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுறதுக்கும் இதான் ஷார்ட்கட்டு, இல்லை ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இதான் ஷார்ட்கட்டு. Alt+A+T போட்டுட்டேன். இப்போ உங்களுக்கு ஃபில்டர் போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஹெட்டர்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் வந்து காமிக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஹெட்டருக்கு ஃபில்டர் அப்ளை பண்ணுமோ அதோட ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த காலமுக்கு தான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரீஜியனோட ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்கும். இதிலே பாருங்கள் சார்ட் A to Z, சார்ட் Z to A, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காமிக்குது. இங்கே வேணும்னா சார்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கலர் ஏதாவது கொடுத்துருந்தீங்க, ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து கலர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை பொறுத்து கூட நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு ஈஸ்ட் அப்படிங்கிற ரீஜியன் மட்டும் நான் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுக்கணும். அதாவது ரீஜியனில் எதெல்லாம் ஈஸ்ட்ன்னு இருக்கோ எனக்கு அந்த ரெக்கார்ட் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் செலக்ட் ஆல் இருக்குல்ல, அதில் டிக் மார்க் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக டீசெலக்ட் ஆகிடும். இப்போது எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஈஸ்ட் அப்படிங்கிற ரீஜியன் மட்டும் வேணும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கோ அந்த ரீஜியனோட ஃபுல் ரெக்கார்ட் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி இப்போ வந்துடும். இதை நீங்கள் கவனித்து பாருங்கள், நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி ஆரோ மார்க் தான் இருக்கும். நீங்கள் எதுக்கு வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் எந்தெந்த காலம்க்குலாம் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காலமுக்கு மட்டும்தான் பண்ணணும் ஃபில்டர் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எத்தனை காலமுக்கு வேணுமோ அத்தனை காலமுக்கு நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரீஜியன் ஈஸ்ட்டில் எனக்கு டோட்டல் சேல்ஸ் வந்து 5000க்கு மேலே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் சேல்ஸோட ஆரோ மார்க்கை நான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக டீசெலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கார்ட் மட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டர்ஸில் 3 டைப் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ், நம்பர் ஃபில்டர், இல்லை டேட் இருந்துச்சுன்னா டேட் ஃபில்டர். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டேட்டாவோ அதை பொறுத்து ஃபில்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஃபில்டர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் ஃபில்டர். இப்போ உங்களுக்கு ஈஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் எனக்கு ஈஸ்ட் அப்படிங்கிற வேர்டு வந்தாலே எனக்கு வந்து அதை ஃபில்டர் பண்ணி வேணும், அதாவது நார்த் ஈஸ்ட்டோ இல்லை சவுத் ஈஸ்ட்டோ இல்லை எந்த மாதிரி வந்தாலும் எனக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நிறையா இருக்கும். இங்கே பாருங்கள் பிகின்ஸ் வித் நீங்கள் போட்டுக்கலாம், என்ஸ் வித் போட்டுக்கலாம், இல்லை கண்டைன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கண்டைன்ஸ் கொடுத்து ஈஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை. இப்போ பிகின்ஸ் வித்தோ இல்லை கண்டைன்ஸ் ஈஸ்ட் இல்லை என்ஸ் வித் சம்திங் ஏதோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதையும் இங்கே சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே என்ஸ் வித் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாவை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவும் கரெக்டாக வரும். இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸ்ட் எங்கெங்கே வந்திருக்கோ அதுதான் வேணும். ஸோ நான் கண்டைன்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஈஸ்ட் மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்துடும். இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இங்கே சர்ச் பண்ணி கூட பண்ணலாமே அப்படின்னு கேட்கலாம். இப்போ பாருங்கள் இங்கே ஈஸ்ட் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு டேட்டா கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து இந்த மாதிரி வரும். நீங்கள் என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு இதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுவே டெக்ஸ்ட்டாக இல்லாமல் இப்போ டேட் இருக்குது, எனக்கு டேட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபில்டரை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இதை கிளிக் பண்ணி இங்கே கிளியர் ஃபில்டர் ஃப்ரம் ரீஜன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த கிளியர் ஃபில்டர் எதுக்குன்னா ஒரே ஒரு காலமில் மட்டும் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. இப்போ ரீஜனில் உள்ளதை மட்டும் கிளியர் பண்ணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன். ஓகே, இப்போ நம்ம டேட் ஃபில்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களோட நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த இயர் மட்டும் வரும். 21, 20, 2018 இது மட்டும் வருது. உங்களுக்கு எந்த இயர் வேணுமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த டேட் வரையும் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் டேட் ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன் கூட இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கா இல்லை நெக்ஸ்ட் மந்த்தா இல்லை லாஸ்ட் மந்த்தா இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே பிட்வீன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு ஏப்ரல் 2020லேருந்து இப்போ மார்ச் 2021 வரையும் வேணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே கொடுக்குறேன்.
1/4/2020. உங்களுக்கு ஃபார்மேட்லாம் இங்கே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவசியம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ ஏப்ரல்லேருந்து நான் மார்ச் வரையும் கொடுக்குறேன், 21 வரையும் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்து பாருங்கள். எந்த டேட்லாம் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே வருதோ உங்களுக்கு அது மட்டும் இப்போது ஃபில்டர் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் செலக்ட் தான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இயரை மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கிடையாது. இங்கே ப்ளஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு இயருக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களோட மந்த் வந்து ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் அந்த மந்த்தை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டேட் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே வரும். ஸோ நீங்கள் டேட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டு மட்டும் செலக்ட் பண்ணணும், இல்லை பர்டிகுலர் மந்தோடது மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டேட் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் ஃபில்டர்ஸ். இப்போ பாருங்கள் டோட்டல் சேல் இருக்குது. இதில் எனக்கு 5000க்கு மேலே எங்கே சேல் ஆகிருக்கோ அது மட்டும்தான் வேணும், இல்லை 5000க்கு கீழே எவ்வளோ சேல் ஆகிருக்கோ அந்த ரெக்கார்ட் மட்டும்தான் வேணும், இல்லை எனக்கு டாப் 10 வந்து அதிகமாக எது சேல் ஆகிருக்கோ அந்த ரெக்கார்ட் வேணும், அந்த மாதிரி என்ன வேணும்னாலும் நீங்கள் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்பர் ஃபில்டர்ஸில் டாப் 10 கொடுக்குறேன். டாப் 10 கொடுத்து இப்போ ஓகே அப்படின்னு கொடுத்தா இங்கே 4 ரெக்கார்ட்ஸ் தான் காமிக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபில்டர் வந்து இன்னொரு காலம்லையும் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை மறந்துடக்கூடாது நீங்கள். இப்போ இங்கே டேட் ஃபில்டரை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். இப்போ கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ டாப் 10 இந்த மாதிரி நம்பர் ஃபில்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஆப்ஷன் வேணுமோ எல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக வந்து நம்பர் ஃபில்டர்ஸ், டேட் ஃபில்டர்ஸ், டெக்ஸ்ட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலேயே இருக்கும். அதை பொறுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு காலமில் மட்டும் ஃபில்டர் கிளியர் பண்ணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளியர் ஃபில்டர் அப்படின்னு வருதுல்ல, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபுல் டேட்டாவில் நான் எங்கெல்லாம் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கணும் எல்லாமே எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் ஃபில்டர் பக்கத்தில் கிளியர்னு, இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டரை இந்த மாதிரி டேட்டா டேப் கிளிக் பண்ணி இங்கே ஃபில்டர் இதெல்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணி இது மாதிரிலாம் பண்ணாமையே எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த ரீஜியனில் ஈஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த செல்லை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸ்ட்டா வெஸ்ட்டா எது வேணுமோ அந்த செல்லை வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுறோம். இப்போ ஈஸ்ட்டுங்கிறத நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஃபில்டர் அப்படின்னு வருது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் ஃபில்டர் பை செலக்டட் செல்ஸ் வேல்யூ அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஈஸ்ட் அப்படின்னு இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் அந்த டேட்டா மட்டும் ஒரு செல் வேல்யூவை மட்டும் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்வான்ஸ்டாக உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னல அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் டேட்டாக்குமே வந்து ஃபில்டர் வந்து அப்ளை ஆகிடும். ஆனால் எப்போயுமே அந்த மாதிரி பண்ணுறதை வந்து ப்ராக்டிஸாக வச்சுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரோவோ இல்லை ஒரு காலமோ எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபில்டர் வந்து அந்த ரோ இல்லை காலமுக்கு மேலே மட்டும்தான் அப்ளை ஆகும், ஃபுல் டேட்டாக்குமே வந்து உங்களுக்கு அப்ளை ஆகாது. அதனால எப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணாலும் உங்களோட டேட்டாவை இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல இந்த மாதிரி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபில்டர் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோ தான். இப்போ ஃபில்டர் அப்ளை பண்ண டேட்டாவை நம்ம இன்னொரு இடத்துக்கு எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ஃபில்டர் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ ஈஸ்ட் மட்டும் நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த 2 டேட்டாவை மட்டும் இன்னொரு ஷீட்டில் வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எப்போயுமே ஆல்ட் செமிகோலன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக கூட காப்பி பண்ணால் கரெக்டாக வரும் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் வந்து எந்த மாதிரி இடத்துல தப்பாக வரும் அப்படின்னா உங்களோட டேட்டாவில் வந்து சப் டோட்டல்ஸோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது டோட்டல் பண்ணியிருப்பீங்க அது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து சம்டைம்ஸ் காமிக்கும். ஸோ எப்போயுமே டேரெக்டாக காப்பி பண்ணாமல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் செமிகோலன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இன்னொரு ஷீட்டில் நாம் இப்போ பேஸ்ட் பண்ணலாம். கண்ட்ரோல் வி கொடுத்துட்டேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விசிபிளாக எந்தெந்த செல்ஸ் மட்டும் இருக்கோ அது மட்டும் வந்து உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறது அவ்வளோதான். தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.